Purple. Blue. இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டில் எல்லோரும் தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிக்க 3 o'clock ஆயிடுச்சு. லஞ்ச் ஸ்கிப் ஆகிட்டதால சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ பக்கத்தில் இருக்க லாயல் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அவுட்லெட்டோட டெலிவரி ஏரியாவில் இருக்க மார்க்கெட் கெஃப்ல டேக்அவே அவைலபிளாக இருந்தது. இங்கே கொரியன் சீஸ் பின் அண்ட் பெரி பெரி க்ரோஷியன்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டின்னருக்கு கோதுமை கேரட் தோசை செஞ்சுருந்தேன். இதெல்லாம் தான் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸ். இதெல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்டு நான் தூங்க கிளம்பிட்டேன். இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி மீன் சமைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பக்கத்தில் ஷாப் எதுவும் இல்லைங்கிறதால முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பக்கத்தில் கடையில் கிடைக்கலங்கிறதால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நான் கோதுமை பீட்ரூட் தோசை செய்கிறதுக்காக வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முதல் குழந்தை எனக்கு பிறந்ததுலேருந்தே எனக்கு வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் பெருசாக இருக்கவே இல்லை. பட் ஃபினான்ஷியல் க்ரோத் ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலி உமனும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வீட்டிலேருந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு சரியாக வராது. இருக்க நேரத்தை பயன்படுத்தி நிறைய புது புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும் வீட்டிலேருந்து அப்படின்னு ஆசை. பட் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். ஸோ நான் 2வது குழந்தை பிறந்த பிறகு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். ஃபினான்ஷியல் க்ரோத் வேண்டாம், ஃபேமிலியோட வீட்லேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதுதான் உண்மை. பட் இந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக என்னோடய சைடுந்து நான் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கேன். எனக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைச்சிடல. ஸோ ஈஸியாக கிடைக்காத இந்த வேலையை என்னோடய சுயநலத்துக்காக ஈஸியாக தூக்கி போடுறது எனக்கு சரியாக படல. மேக்ஸிமம் 1 or 2 years மட்டும் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வேலையை ரிசைன் பண்ணிடணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் பண்ணியிருந்த மத்தி மீன் ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து டெலிவரி ஆகியிருந்தது. உப்பு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சமைக்கிற வேலையை என்னோடய ஹஸ்பண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு.
என்ன ரசம் வச்சிருக்கிற? மீன் குழம்பு ரெடி ஆனதும் சுட சுட சாப்பிட்டாச்சு. ஃப்ளோர் மேட்ஸ் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ ஈவினிங் டிமார்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீக்கெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.